எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டோட உருவாக்கம் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான கலாச்சாரத்தை கொண்ட இந்த நவீன தமிழ்நாடுங்கிற மாநிலம் அதிகாரப்பூர்வமா எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? 2000 வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு கல்ச்சர், ஆனா அந்த பேர்ல ஒரு ஸ்டேட் உருவாகி சில 10 வருஷம்தான் ஆகுது. இந்த வரலாற்று முடிச்ச அவிழ்க்க தான் நாம இப்போ ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம். சரி, இந்த கேள்விக்கான பதில தேடணும்னா நம்ம முதல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போகணும். தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் உருவாகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நிலத்துக்குன்னு நிலையான எல்லைகளோ இல்ல ஒரே பேரோ கிடையாது. நம்மளோட கலாச்சாரத்துக்கு சங்க காலத்துல இருந்தே ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருந்துச்சு. சேர, சோழ, பாண்டியர்கள்னு மூவேந்தர்கள் ஆண்டாலும் சரி, பல்லவர்கள் மாதிரி புது சக்திகள் வந்தாலும் சரி, பண்பாட்டு ரீதியா நம்ம ஒன்னா இருந்தாலும் அரசியல் ரீதியா வேற வேற ராஜாக்களுக்கு கீழே தனித்தனியா தான் இருந்தோம். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நிலம் ஒரே பேரால அழைக்கப்படல. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடுன்னு ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. இப்படி ஒரு ஒருமித்த அரசியல் அடையாளம் இல்லாததால தான் பின்னாடி வந்த வெளி சக்திகள் இந்த பகுதிகளை சுலபமா ஒன்னா இணைக்க முடிஞ்சது. ஆனா எல்லா காலத்திலயும் இப்படி இல்ல. ஒரு காலகட்டத்துல, குறிப்பா ராஜராஜ சோழன் காலத்துல, தமிழர்களோட அரசியல் கலாச்சார செல்வாக்கு அதோட உச்சத்துல இருந்துச்சு. தெற்கே இலங்கையிலிருந்து தென்கிழக்காசியா வரைக்கும் சோழ பேரரசு பறந்து விரிஞ்சிருந்தது. ஆனா அந்நிய படையெடுப்புகளுக்கு அப்புறம் இந்த எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சுது. சரி, இப்ப நம்ம கதையில அடுத்த கட்டத்துக்கு வருவோம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வராங்க. அவங்களோட வருகை இந்த ஏரியாவோட பொலிட்டிக்கல் மேப்பையே தலகீழா மாத்திடுச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிற ஒரு புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடையாளம் உருவாச்சு. எல்லாம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு சின்ன மீனவ கிராமத்துல. 1639ல மദ്രാസപட்டினத்தை வாங்கின பிரிட்டிஷ்காரங்க 1644ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டைய கட்டி தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரம்மாண்டமான நிர்வாக பிரிவான மெட்ராஸ் பிரசிடென்சிய உருவாக்கிட்டாங்க. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சதுர மைல். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஏரியான்னு. இவ்ளோ பெரிய நிலப்பரப்புல வேற வேற மொழி பேசுற மக்கள் எல்லாரையும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கட்டாயமா கொண்டு வந்தாங்க. இதுதான் எதிர்காலத்துல மொழிவாரி போராட்டங்களுக்கு விதையாமைய போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா இப்படி பல மொழி பேசுற மக்கள் எல்லாரையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடுலேருந்து ஒரிசா வரைக்கும் பல மாநிலங்களோட பகுதிகள் இதுக்குள்ள அடங்கியிருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கணுங்கிற கோரிக்கை ஏன் இவ்வளவு வலுவா எழுந்துச்சுங்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு புது போராட்டம் வெடிக்குது. மக்கள் எல்லாரும் தங்களோட மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏத்த மாதிரி தனி மாநிலம் வேணும்னு போராட ஆரம்பிச்சாங்க. இது இந்தியா முழுக்க ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குச்சு. ஆனா இந்த விஷயம் அவ்ளோ சுலபமா நடந்துடல. முதல்ல எஸ்கே தார் கமிட்டி, அப்புறம் ஜேவிபி கமிட்டின்னு பல குழுக்கள் மொழிவாரியா பிரிக்கிறத ஒத்துக்கல. ஆனாலும் மக்கள் போராட்டம் ஓயவே இல்ல. கடைசியா பொட்டி ஸ்ரீராமுலோட தியாகம் ஒரு பெரிய திருப்புமுனைய உண்டாக்கி இந்தியாவோட வரைபடத்தையே மாத்தி வரைய வச்சது. பொட்டி ஸ்ரீராமுலோட 54 நாள் உண்ணாவிரதம், அவரோட உயர் தியாகம், இதுதான் மொத்த சீனியுமே மாத்துச்சு. ஒரு தனி மனுஷனோட தியாகம் ஒரு தேசத்தோட கொள்கையையே மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான எடுத்துக்காட்டு. ஆப்பாடா, மாநிலம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா கதை இங்க முடியல. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் பாக்கி இருக்கு. தமிழ் பேசுற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மாநிலத்துக்கு மெட்ராஸ் ஸ்டேட்னு தான் பேர் இருந்துச்சு. அத தமிழ்நாடுன்னு மாத்துறதுக்கு இன்னொரு பெரிய போராட்டமே தேவைப்பட்டுச்சு. இது வெறும் ஒரு பேரை மாத்துற விஷயம் கிடையாது. இது அவங்க மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். மெட்ராஸுங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்ல இருந்து தமிழ்நாடுங்கிற உணர்வுபூர்வமான அடையாளத்துக்கு மாறணும்னு மக்கள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. கடைசியா அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளும் வந்துச்சு. பேரறிஞர் அண்ணா தலைமையில 1967ல மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடுன்னு பேர் மாத்தப்பட்டுச்சு. வருஷ கணக்கா நடந்த ஒரு போராட்டத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இது. சரி, பேர் கிடைச்சாச்சு. ஆனா பார்டர்ஸ், மாநிலம் உருவான கதையோட கடைசி சாப்டர் ரொம்பவே வலிகளும் தியாகங்களும் நிறைஞ்சது. பார்டருக்காக நடந்த போராட்டங்கள் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. இந்த எல்லை பிரிவினை நமக்கு பெரிய இழப்புகளை கொடுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, சித்தூர், திருப்பதி மாதிரி முக்கியமான இடங்கள் ஆந்திராவுக்கும், தேவிகுலம், பீர்மேடு மாதிரி அழகான பகுதிகள் கேரளாவுக்கும், கோலார் தங்கவயல் கர்நாடகாவுக்கும் போச்சு. இந்த பகுதிகளில் ஏகப்பட்ட தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் எல்லைகள் வரையப்பட்டப்போ நாம இதையெல்லாம் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா
எல்லாத்தையும் நம்ம இழந்துடல. சில வெற்றிகளும் நமக்கு கிடைச்சது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மார்ஷல் நேசமணி தலைமையில நடந்த கன்னியாகுமரி இணைப்பு போராட்டம் தான். மக்கள் தங்களோட மொழி பேசுற மக்களோட இணையணும்னு எவ்வளவு தீவிரமா போராடுவாங்கிறதுக்கு இது ஒரு மிகத் தெளிவான சாட்சி. 11. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. கன்னியாகுமரிய தமிழ்நாட்டோட இணைக்க நடந்த போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல உயிர் நீத்த 11 தமிழர்களோட எண்ணிக்கை இது. இந்த பார்டர் கோடுகள் ஒவ்வொன்னும் எவ்ளோ பெரிய தியாகத்து மேல வரையப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு வலி நிறைந்த சாட்சி. அப்போ ஒரு மாநிலத்தோட உருவாக்கம்ங்கிறது வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் கிடையாது. அதுக்கு பின்னாடி மொழி, கலாச்சாரம், அடையாளம், எண்ண முடியாத தியாகங்கள்னு ஒரு பெரிய பயணம் இருக்கு. அப்போ இந்த போராட்டத்தாலையும் தியாகத்தாலையும் வரையப்பட்ட எல்லைக்கோடுகள் ஒரு மேப்ல இருக்கிற வெறும் லைன்ஸ் மட்டும்தானா? இல்ல அதுக்கு மேல அது எதை சொல்ல வருது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?